ஹலோ வணக்கம். இது மாணவர் கனவு சேனலுக்காக அரசு பள்ளியில் படித்து 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்கள், குறிப்பாக பயாலஜி, அதாவது பயோமேக்ஸ் குரூப்பு, பியூர் சயின்ஸ் குரூப்பு எடுத்து படித்து மருத்துவத்துறையில் பணியாற்றணும் அப்படின்ற கனவோடு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான பதிவாக இதை பார்க்கலாம். வாங்க என்ன தகவல்னு பார்ப்போம். அலைடு சயின்ஸு பேராமெடிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொகுதியில் வரக்கூடிய ஒரு தகவலை தான் இப்போ பார்க்க போகிறோம். அந்த தொகுதியில் குறிப்பாக நர்சிங் அப்படின்றது ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் சுயமாக சம்பாதித்து தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு சேவையாற்றக்கூடிய ஒரு துறை. மருத்துவத்துறையில் டாக்டருக்கு அடுத்ததாக மக்கள் அனைவரும் வணங்கக்கூடிய ஒரு பொறுப்புள்ள ஒரு சர்வீஸ் எதுன்னு பார்த்தா நர்சிங் தான். அந்த நர்சிங் இப்போ வந்து சைட் ஓப்பன் ஆகிருக்கு. பேராமெடிக்கலில் TN மெடிக்கல் செலெக்ஷன் ORG அப்படின்றதில் நம்ம அப்ளை பண்ணி எடுக்கலாம். ஸோ அதில் இந்த நர்சிங் படிக்கிறதுக்கு எந்தெந்த காலேஜ் வந்து ரொம்ப டாப் காலேஜ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு 10 காலேஜை வந்து உங்களுக்காக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். வாங்க அது என்னென்ன டாப் 10 காலேஜ்னு பார்ப்போம். வாங்க, டாப் 10 நர்சிங் காலேஜஸ். ஃபஸ்ட்டு வந்து யார் இருக்கான்னா கிறிஸ்டியன் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் CMC வெள்ளூரில் இருக்குது. வேலூரில் இருக்கக்கூடிய CMC மருத்துவமனையில் வழங்கக்கூடிய நர்சிங் அதுதான் வந்து நம்பர் 1. MBBSக்குமே அதுதான் நம்பர் 1, நர்சிங்க்கும் அதுதான் நம்பர் 1ல் இருக்குது. அதுக்கு அடுத்தது இந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் MMC சென்னையில் இருக்குது. இது வந்து பழம்பெருமை வாய்ந்த ஒரு அரசு மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி. ஸோ இது வந்து MMC சென்னையில் இருக்குது. இதுவும் வந்து நர்சிங் படிக்கிறதுக்கு டாப்பஸ்ட்டு காலேஜ். அடுத்ததாக ஸ்ரீ ராமச்சந்திரா காலேஜ் ஆஃப் நர்சிங் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்குது. இது வந்து ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் அண்ட் மெடிக்கல் காலேஜ். ஸோ இதில் வழங்கக்கூடிய நர்சிங்கும் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும், ஹாஸ்பிட்டலும் வந்து ரிச்சாக இருக்கும். ஸோ இங்கே கொஞ்சம் ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து அதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கணும். யாருக்கெல்லாம் இதில் படித்தா எனக்கு ரொம்ப கௌரவம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த காலேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக PSG காலேஜ் ஆஃப் நர்சிங் கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ இந்த காலேஜுமே வந்து மெடிக்கல், அப்புறம் டென்டல், அதுக்கப்புறம் நர்சிங், இது எல்லாத்துக்குமே வந்து ஸ்டார் குறியீடு பெற்ற ஒரு காலேஜாக இந்த காலேஜும் இருக்குது. இந்த காலேஜ்லேயும் நர்சிங் படிச்சிங்கன்னா ஃபியூச்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்ததாக சபிதா காலேஜ் ஆஃப் நர்சிங் சென்னையில் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ரேங்கிங்கில் நமக்கு இந்த ஆண்டு முன்னாடி வந்திருக்காங்க. இவங்களும் வந்து BDS இருக்குது, MBBS இருக்குது. ஸோ நிறைய காலேஜஸ் இவங்க வச்சுருக்காங்க. இன்ஜினியரிங்கே இருக்குது. இந்த காலேஜில் படித்தாலும் உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து காலேஜ் ஆஃப் நர்சிங் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் பேராமெடிக்கல் அண்ட் சயின்ஸ். ஸோ கோயம்புத்தூரில் இருக்குது. பேராமெடிக்கலுக்காகவே ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷனோடது ஆக்சுவலி. ஸோ இவங்குமே வந்து கோயம்புத்தூரில் ஒரு நல்ல சர்வீஸை, ரெப்யூட்டட் சர்வீஸை வந்து தந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பிஷப் காலேஜ் ஆஃப் நர்சிங் தர்மபுரம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ஃபேமஸான மெடிக்கல் காலேஜ் as well as நர்சிங் காலேஜ். நெக்ஸ்ட்டு வந்து 8th பிளேஸில் பாரத் காலேஜ் ஆஃப் நர்சிங் சென்னையில் இருக்குது. ஸோ இவங்களும் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க. இதில் படிச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து நல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும். அதுக்கு அடுத்தது அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம். ஸோ இதுவும் வந்து மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் as well as BDS எல்லாமே UG PG எல்லாமே அங்கே இருக்குது. நர்சிங் இங்கே படித்தாலும் நல்ல வேல்யூ இருக்குது. 10வதாக வெங்கடேஸ்வரா நர்சிங் காலேஜ் சென்னை. ஸோ இங்கேயும் வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது மட்டும்தான் பெஸ்ட் காலேஜான்னு இல்லை, இது வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிற நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்கிற நல்ல காலேஜுன்னு சொல்கிற அடிப்படையில் நம்ம இந்த ரேங்கிங்கை பார்த்து போட்டிருக்கோம். ஸோ இதில் அரசும் இருக்குது, செல்ஃப் ஃபைனான்ஸும் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இந்த காலேஜை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி விசிட் பண்ணுங்கள், சைட்டில் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த காலேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது டு சூஸ் த காலேஜ்.
எப்படி காலேஜை வந்து நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிடர் த ஃபாலோயிங். எதெல்லாம் பார்த்து ஒரு காலேஜை நான் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அக்ரிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அக்ரிடேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரெகக்னைஸ்டு பை ஐஎன்சி. அந்த காலேஜ் நர்சிங் நடத்துவாங்க, பேராமெடிக்கல் கோர்ஸ் நடத்துவாங்க, ஆனால் அப்ரூவ்டு வாங்கியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்தியன் நர்சிங் கவுன்சில் அப்படின்றது தான் ஐஎன்சி அப்படின்றது. ஸோ இதில் அப்ரூவல் ஆகியிருக்கா, அப்ளிடேட்டட் ஆகியிருக்கா அப்படின்னு பார்த்துடுங்க. இதுதான் முதல்ல நீங்கள் செக் பண்ண வேண்டியது. அதுக்கடுத்தது நிறைய இது மாதிரி அப்ரூவல் வாங்காமையே துவங்கிடுவாங்க, பாடம்லாம் நடத்திடுவாங்க, எக்ஸாம்லாம் கூட நடத்திடுவாங்க. எக்ஸாம் நடத்துகிற நேரத்தில் நமக்கு வந்து அப்ரூவல் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரிலாம் பிரச்சனை வரக்கூடாதுன்னா நீங்கள் இதை முதல்ல செக் பண்ணணும். அதுக்கு அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன, வெல் எக்யூப்டு லேப் இருக்கணும். அதாவது பில்டிங்கை மட்டும் பார்க்கக்கூடாது. வெளியில் இருந்து பார்த்தா பில்டிங் பக்காவாக இருக்கும், உள்ளே போய் பார்த்தா ஒன்றும் இருக்காது. ஸோ அது மாதிரி இல்லாமல் உள்ளே போய் பாருங்கள், அதில் வெல் எக்யூப்டு லேப் இருக்கணும், லைப்ரரி இருக்கணும், கிளினிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். கிளினிக்கல் ஃபெசிலிட்டிஸ்னால் அந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணி பார்க்கறதுக்கு கிளினிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கணும். இதுதான் வந்து லேபோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்க்க வேண்டியது ஃபேக்கல்ட்டினா அந்த காலேஜில் இருக்கக்கூடியவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் இருக்காங்களா, அதாவது நிறையா பணி அனுபவம் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். குவாலிஃபைடு டீச்சர் இருக்காங்களான்னு பார்க்கணும். நிறைய காலேஜில் இப்போ தான் நர்சிங் முடிச்சிருப்பாங்க, வேலைக்கு சேர்ந்துருவாங்க. அப்படியே தேர்ட் இயர் முடித்தவங்க அப்படியே வந்து ஃபஸ்ட் இயருக்கு எடுக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. அது மாதிரிலாம் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ், குவாலிஃபிகேஷன் அண்டு டீச்சிங் ஸ்டாஃப் இருக்காங்களான்னு பாருங்கள், அந்த ஃபேக்கல்ட்டி இருக்காங்களான்னு பாருங்கள். இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அந்த காலேஜில் தேர்ட் இயர் படிக்கக்கூடிய நர்சிங் படிக்கக்கூடிய மாணவர்களை நீங்கள் கேட்கலாம். அடுத்தது கிளினிக்கல் எக்ஸ்போஷர். அதாவது ஸோ ஒரு மெடிக்கல் துறையில் வேலை செய்கிறேன்னு சொன்னால் அந்த பேஷண்ட்டோட நம்ம வந்து அணுகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். சும்மா தியரிட்டிக்கலாக படிக்கக்கூடாது. அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இன் ஹாஸ்பிட்டல். ஸோ இந்த கோர்ஸ் நடத்துகிறது எல்லாமே ஒரு ஹாஸ்பிட்டலும் இருக்கக்கூடிய காலேஜாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ அவங்க ஹாஸ்பிட்டல் வச்சில்ல அப்படின்னா வேறு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் எம்ஓஇ கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு பாருங்கள். அதுதான் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இன் ஹாஸ்பிட்டல், அது இருக்கான்னு கேட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பிளேஸ்மெண்ட் அசிஸ்டண்ட்னா என்ன, கோர்ஸ் முடித்த உடனே அந்த கோர்ஸை முடித்தவங்க எல்லாரும் ஏதோ ஒரு கேம்பஸ் வேலை மூலமாக ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை வெளிநாட்டுக்கோ எல்லாருக்கும் வேலை கிடச்சிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை செக் பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்னா செக் த ட்ராக் ரெக்கார்டு. அவங்களுடைய ப்ரீவியஸ் போட்டிருப்பாங்க, அந்த புக்லெட்டில் போட்டிருப்பாங்க, இல்லை அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு லாஸ்ட் இயர் வந்து இதுக்கு முன்னாடி 5 ஆண்டுகளில் நர்சிங் முடித்தவங்கெல்லாம் எவ்வளோ பேர் வந்து கேம்பஸில் செலக்ட் ஆகி வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னு கேளுங்க. அவங்க ட்ராக் ரெக்கார்டு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆயிடுச்சுன்னா அதில் சேருங்க. அதுக்கு அடுத்தது கோர்ஸ் ஃபீஸ். இந்த ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டுக்கும் ஒரு ஃபீஸ்ன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அதை செக் பண்ணுங்கள். எப்படி செக் பண்ணுற, கம்பேர் த ஃபீஸ் அக்ராஸ் த டிஃப்ரெண்ட் காலேஜ். நிறைய காலேஜுக்கு போங்க, ஒரு 5-6 காலேஜுக்கு போங்க, என்ன ஃபீஸு சொல்கிறாங்க குறிச்சிக்கோங்க. கவர்மெண்ட் என்ன ஃபீஸ் வந்து சொல்லியிருக்குன்னு பாருங்கள். அதோடு உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருந்ததுன்னா அந்த காலேஜில் சேருங்க. சில பேர் வந்து கம்மியாக ஃபீஸ் சொல்லுவாங்க, ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதிகமாக வாங்குவாங்க. ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல் கோர்ஸ் ஃபீஸை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது லொக்கேஷன்னா நல்ல காலேஜாக இருக்குது ஆனால் ரொம்ப தூரமாக இருக்குது, போயிட்டு வர முடியாது, அப்படி அது மாதிரி காலேஜெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடியதாக இருக்கணும், வீட்டிலேருந்து போயிட்டு வரக்கூடியதாக இருக்கணும், அல்லது அங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கூட வந்து பாதுகாப்பாக இருக்குது
அப்படின்னா மட்டும் நீங்கள் அந்த காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இதுதான் லொக்கேஷனை கொடுத்துருக்கோம், டிசையர்டு பிளேஸ் ஆஃப் ஸ்டே. ஸோ அந்த பிளேஸில் வந்து ஸ்டே பண்ணி இருக்கிறதுக்கு உனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது அப்படின்னா மட்டும் இந்த காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து இப்போ நர்சிங் கவுன்சிலிங்காக காத்திருக்கிற அல்லது அலைடு கோர்ஸுக்காக காத்திருக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற மற்றொரு தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.